அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு காணொலி ஒண்ணு பார்த்தேங்க. ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு நபரை மிகவும் கடுமையான வார்த்தைகளால் தாக்கி பேசியிருந்தாரு. அந்த நபரின் பெயரை குறிப்பிடாமல் பேசினதுனால அவர் யாரை குறிப்பிட்டு பேசினாருங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியல. அந்த காணொலியை நான் இணைச்சு விடுறேன். அதை பார்த்துட்டு அவர் யாரை பேசினாருங்கிறத தயவு செஞ்சு எனக்காக மக்கள் எல்லாரும் அவர் யாரை இந்த மாதிரி குறிப்பிட்டு பேசினாருங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திட்டு போங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தனை நாங்க எம்எல்ஏ ஆக்கணும், மாவட்ட செயலாளர் ஆக்கணும், கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆக்கணும், ஒரு பொறுக்கியை வளர்த்து விட்டுருக்கமே அப்படிங்கிறதுல எனக்கு உள்ளபடியே மிகப்பெரிய வருத்தம். அதனால நான் மக்களாகிய உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு 2-3 தடவை மன்னிப்பு கேட்கிறாரு. சத்தியமா அது என்னால புரிஞ்சுக்க முடியல யார சொல்றாரு அப்படிங்கிறத. ஒரு நபரை எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க, மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்காங்க, கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்காங்க. அப்படிலாம் ஆக்கியும் கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டு கட்சியின் பெயரை களங்கப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படிதான் நினைக்கிறேன் நான். திமுகவில் போய் இணைஞ்சுக்கிட்டு எந்த கட்சி நம்மளை வளர்த்து விட்டதோ அதே கட்சியை கடுமையாக விமர்சனம் பண்றது, அந்த கட்சி அந்த மக்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்றத நம்ம யாரு மூலமா பாக்குறோம்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி போன நிர்வாகிகளை பாக்குறோம். திமுகவில் போய் சேர்ந்துக்கிட்டு எந்த கட்சி நம்மளை வளர்த்து விட்டதோ அந்த கட்சியின் மீது கடுமையான விமர்சனத்தை வைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ராஜீவ்காந்தியை சொல்லலாம், அப்புறம் அந்த ஜெகதீச பாண்டியனை சொல்லலாம், இன்னும் பல நபர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி நபர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியால் வளர்ந்து எம்எல்ஏவாகி மாவட்ட செயலாளராகி துணை பொதுச் செயலாளராகி கடைசியில அங்கிருந்து விலகி போய் அந்த கட்சி அந்த மக்களுக்கு துரோகம் செய்து அப்படின்னு சொல்லிட்டு விலகி போய் வேற ஒரு கட்சியில இணைஞ்சுக்கிட்டு அந்த கட்சியை பத்தியே குறை சொல்லிக்கிட்டு வாழ்க்கையில் துரோகம் செய்யலாம். வாழ்க்கையே துரோகமாக இருந்தா, மற்றவங்களுக்கு துரோகம் செய்யற வாழ்க்கையா இருந்தா, அந்த மாதிரி நபராக சில நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கதா சொல்றாங்க. அந்த நபரை தான் பொறுக்கி என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஐயா அவர்கள் இப்படி பேசி சில இடங்கள்ல கோவப்பட்டு பேசுறத பார்க்க முடியும், ஆனா எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது, ஒரு சில இடங்கள்ல தான் பார்க்க முடியும். ரொம்ப கடுமையா பேசியிருந்தாரு. அந்த காணொலியை இணைச்சு விடுறேன், நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க. ஏன் மன்னிப்பு கேட்கணும்னா, இந்த தகுல வளர்த்து இவனை எம்எல்ஏ ஆக்கி இவனை மாவட்ட செயலாளர் ஆக்கி கட்சியில இணை பொதுச் செயலாளர் ஆக்கணுமே. நான் அப்படிப்பட்ட ஒருத்தவனை இந்த அளவுக்கு இவ்வளவு பொறுப்புகள் கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி மாவட்ட செயலாளர் ஆக்கி மாநில துணை பொதுச் செயலாளர் ஆக்கி கட்சியில உயர்ந்த பதவி இணை பொதுச் செயலாளர் ஆக்குறதுக்கு உங்களை எல்லாருக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அதுவும் வணங்கி நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிச்சுக்கீங்க. இப்படி ஒரு பொறுக்கிய உருவாக்குறதுல அதுல என் பங்கு கொஞ்சம் இருக்குது. அதனாலதான் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். அந்த தப்பு நான் பண்ணிட்டேன், அதை திருத்துவதற்காக நான் இங்க வந்திருக்கிறேன். தயவு செய்து அந்த பொறுக்கிய உங்களுடைய எம்எல்ஏ தேர்வு செய்யாதீங்க, அது மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 234 சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு மோசமான சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் இவன் தான், இந்த நகல் தான். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யார பேசுறாரு அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் கேட்டது போல நீங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிருங்க. சத்தியமா எனக்கு தெரியலங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா, காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுவது யாரால் வேண்டுமானாலும் செய்ய முடியும். இப்ப என்கிட்ட காசை கொடுத்தீங்கன்னா நான் எவ்வளவு பெரிய கூட்டத்தை வேணாலும் கூட்டி நிறுத்த முடியும். ஆனா அந்த கூட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நிக்காது. ஆரம்பத்திலே காசை கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே வாங்கிட்டு ஓடி போவோம். இல்லம்மா கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காசு கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட்டம் முடிகிற வரைக்கும் அங்க உட்கார்ந்துருப்பாங்க. கூட்டம் முடிகிற வரைக்கும் உட்கார்ந்துருந்த சேர் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னாலும் உட்கார்ந்துருப்பாங்க. இப்படி கூட்டத்தை கூட்டி ஒரு இடத்தில் நிறுத்துவதற்கு ஒரு தனித்திறமை வேண்டும். அப்படிதான் சமீபத்துல 16ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி நிறுத்தியது. அதே நாளில் இங்க ஒரு கூட்டத்தை கூட்டி நிறுத்தியதாக நினைத்து கொண்டு சில நபர்கள், நாங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டோம், உங்க கூட்டம் மாதிரி எங்க கூட்டமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருந்தது.
அந்த கூட்டத்தை பார்க்கும்போது உண்மையாவே எனக்கு வந்து ரொம்ப பரிதாபமா தான் இருந்தது. ஒரு கட்சியில இருந்து விலகி போறீங்க, இன்னொரு கட்சியில இணையறீங்க. நீங்க இணைந்த கட்சியை வளர்க்கறதுக்கான வேலையை தான் பார்க்கணும். நீங்க பிரிந்து போன கட்சியை குறை சொல்றனா அந்த நபர்களை எல்லாம் நம்ம எப்படி கூப்பிடுறது? இவர்களை துரோகின்னு சொல்லாம நம்ம என்ன சொல்றது? துரோகி என்கிற வார்த்தையை எல்லாம் இன்று சாதாரணமாக சில நபர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சில நபர்கள் சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன பேர் சொல்றது? நீங்களே சொல்லுங்க பேசாம. ஒரு கட்சி உங்களை வளர்த்து விடுது, உங்களுக்கு சீட்டு கொடுத்து நிக்க வச்சு தெரிந்த முகமா மாத்துது, உங்களை ஊடகங்களுக்கு அனுப்பி பிரபலமான முகமா உங்களை மாத்தினதுக்கு அப்புறம் நீங்க கட்சியிலிருந்து விலகி போய் யாரு உங்களை இந்த அளவுக்கு பிரபலமா மாத்தினாங்களோ அந்த நபர் மீதே குற்றம் சொல்வதற்கு பெயர் என்ன? துரோகம் தானே. அந்த துரோகத்தை தான் நீங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எதுக்காக செய்றீங்க? அல்ப எலும்பு துண்டுக்காக, ஒரு சீட்டுக்காக சில நபர்கள், நான் வந்து இன்னமும் சொல்றேன், யாரை பத்தி பேசுறேங்கிறத பேரை கூட சொல்லல, ஒரு சீட்டுக்காக சில நபர்கள் சில கட்சியிடம் போய் அடைக்கலமானார்கள். அந்த ஒரு சீட்டிலும் கூட தன்னுடைய கட்சியான தன்னுடைய சொந்த சின்னத்தில் நிற்க வக்கு இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் நின்றார்கள். இப்ப ஒரு சீட்டு பத்தாது, எப்படியாவது ஒரு 2-3 சீட்டு வந்து வாங்கிடணும்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி போன நிர்வாகிகள் எல்லாம் நாங்க ஒன்று சேர்க்கிறோம், எங்க பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை ஒரு தத்தியாக இருக்கிற காரணத்தினால் நம்ம எது சொன்னாலும் நம்பிடுவாங்க, நம்ம சொல்றதுதான் ஒரு வீடியோ ஃபுட்டேஜை காட்டினா அவங்க நம்பிடுவாங்க, நமக்கு 2-3 சீட்டு கொடுத்துருவாங்கங்கிற நம்பிக்கையில என்னென்ன நாடகமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில கட்சிகள் இருக்காங்க, ஒரு சீட்டு 2 சீட்டு தான் அவங்களுக்கு கிடைக்கும், ஒரு 4-5 சீட்டுகள் வாங்குவதற்காக என்னென்ன நாடகங்கள் எல்லாம் நிகழ்த்த முடியுமோ அத்தனை நாடகங்களையும் நிகழ்த்துறாங்க. இதையெல்லாம் நான் ஏன் இப்ப பேசுகிறேன் என்றால், அந்த நாடகத்தை நடத்துவதற்கு நாம் தமிழர் கட்சியை பகடைக்காயாய் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். சீமான் அவர்களை எதிர்க்க வேண்டும், சீமான் அவர்கள் கட்சியில் இருந்து விலகக்கூடிய நபர்களை எல்லாம் நம்ம பக்கம் இழுக்க வேண்டும். அப்படி செஞ்சோம்னா நமக்கு கொஞ்சம் சில கிரெடிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத உணர்றாங்க. இப்ப காவல்துறை அதிகாரி ஒருத்தர் இருக்காரு, அண்ணன் சீமான் அவர்களை எதிர்க்கிறாரு, திடீர்னு பார்த்தா ப்ரமோஷன் கிடைக்குது, அவருக்கு அதே பகுதியில அப்படியே அங்கேயே போட்டுறாங்க, வேற எங்கேயும் டிரான்ஸ்பர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி பாக்குறோம், சில விஷயங்களை பாக்குறோம். அப்ப ஒரு காவல்துறை அதிகாரிக்கே இப்படி கிடைக்குதுன்னா அரசியலில் அண்ணன் சீமானவர்களை எதிர்க்கக்கூடிய நபர்களுக்கு, இந்த மாதிரி உளவியலை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் சில நபர்கள் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நபர்கள் வாழ்க்கையில துரோகம் பண்ண பரவாயில்ல, வாழ்நாள் முழுக்கவே பல நபர்களுக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பிரிந்து வந்து பாட்டாளி மக்கள் கட்சியவே கடுமையாக விமர்சிச்சு வன்னியர் மக்களுக்கு துரோகம் செய்யறாங்க பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேசக்கூடிய சில நபர்களாக இருக்கட்டும், அந்த எல்லா நபர்களும் தனியா போய் டைரக்டா டிஎம்கேல சேர்ந்திருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பாங்க? ஒண்ணும் இல்ல, ஓரமா கொடி பிடிச்சிட்டு நில்லுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா தகுதியான திறமையான நபர்களை எல்லாம், தம்பி நீ நல்லா பேசுற, மேடையில ஏறி பேசு, ஊடகத்துக்கு போப்பா, நீ வாப்பா எம்எல்ஏ சீட்ல நில்லுப்பா, நீ வாப்பா மாவட்ட செயலாளர் ஆகுப்பா, கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆகுப்பா அப்படின்னு சொல்லி திறமைக்கேற்ப அவர்களுக்கு அந்தந்த வாய்ப்பை வழங்கி அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்து வளர்த்துட்டதுக்கு அப்புறம் இங்க இருந்து விலகி போய் பிழைப்புவாத அரசியலை முன்னெடுக்கிறாங்க. இந்த மாதிரி நபர்களைத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொறுக்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொறுக்கிகளை வளர்த்து விட்டுருக்கேன், ஒரு பொறுக்கி வந்து நான் வளர்த்து விட்டுருக்கேங்கிறதுல நான் உண்மையாவே மிகுந்த மனவேதனை அடைகிறேன். அதுக்காக மக்களாகிய உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.